ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு முபாரக் ஆட்டோ ரெமிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பஜாஜ் 2 ஸ்ட்ரோக் 5 ஃபுட் இன்ஜினுக்கு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஃபிட்டிங் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். நாங்கள் ஒரு 4 பார்ட்ஸாக நாங்கள் பிரித்து நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு டைமிங் அதிகமாகும், அது இல்லாமல் உங்களுக்கு புரியாது. அதனால நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இது எப்படி பிரித்து மாட்டுறதுன்னு ஒருத்தருக்கு கேட்டிருந்தீங்க. ஒருத்தரில் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம சேனலை பற்றின வீடியோஸ் நிறையா போடுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4 பார்ட்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் 2 ஸ்ட்ரோக் வண்டிக்கு இன்ஜின் ரிமூவ் பண்ணி மாட்டுறது இது ரிமூவ் பண்ணி மாட்டுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் வண்டி விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஆயிலுக்கு நம்ம கழட்டி விட்டுருணும். கிரௌன் ஆயிலையும் சரி, இன்ஜின் ரெண்டுமே பொடி விட்ட பிறகு 2006 மாடல் இன்ஜின். இந்த இன்ஜினை நம்ம கழட்டி இப்போ எப்படி ஃபிட் பண்ண போகிறோங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளக் ஓப்பன் பண்ணிடணும். இதுக்கு இந்த மாதிரி பிளக்கு கழட்டிக்கணும். பிளக்கு கழட்டிட்டு பிளக்குக்குள்ளே ஒரு வால்வு ஒன்று உள்ளே கொடுத்துட்டு மேக்னெட் வீலை எப்படி பார்க்க போகிறோம். இப்போ மேக்னெட் வீலுக்கு 14 போல்ட் ஒன்று நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை நம்ம 14 சைஸ் நட்டை நம்ம இந்த மாதிரி மேக்னெட் வீலில் இருக்கிற நட்டை கழட்டி இந்த மாதிரி எடுக்கணும். இதுக்குள்ளே ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வாசரையும் நம்ம கழட்டி வெளியே எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிளேவில் நம்ம தட்டி எடுக்கும்போது ஃப்ரீயாக வெளியே வரும். அடுத்து நம்ம பில்லர் போட்டாலும் பில்லர் கரெக்டாக உட்காரும். அதில் இதான் மேக்னெட் லாக் வாசருங்குவாங்க. இந்த லாக் வாசரை கழட்டி எடுத்துகிட்டு நம்ம மேக்னெட் பில்லர் போட்டு இந்த பிளேவில் எப்படி கழட்டுறோங்கிறது பார்ப்போம். இதுக்கு பேர் தான் மேக்னெட் பில்லரு. இந்த பில்லரை கொண்டு போய் கரெக்டாக நம்ம அதில் வச்சு நம்ம டைட் வைக்கணும். நம்ம ஸ்பானர் போட்டு மேக்னெட் பில்லர் ஃபுல் டைட் வச்சுடணும். ஃபுல் டைட் வச்சு கழட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு மேக்னெட் வீல் கரெக்டாக வரும். இல்லைன்னா மேக்னெட் இப்போ பில்லரில் இருக்க மறையை போட்டுரும். அதனால் இது ஃபுல் டைட் வச்சு விட்டு தான் மேக்னெட் வீலை கழட்டணும் வெளியே. அடுத்து இந்த மேக்னெட் வீலில் கொடுத்துருக்க அந்த ரொட்டேட்டர் நம்ம டைட் வச்சோம்னா டைட் வைக்க அது பிளேவில் விட்டுரும். இந்த மாதிரி டைட் வைக்க பிளேவில் வெளியே விட்டுரும். இந்த பிளேவில் உட்கார்றதுக்கு காரணம் ஒரு காற்று கொடுத்துருப்பாங்க. அந்த காற்றுனால ஏறி உட்காரோம். அந்த பிளேவில் கழட்டுறதுக்கு இந்த பில்லர் போட்டு தான் கழட்டி ஆகணும். பில்லர் போட்டு கழட்டினீங்கன்னா தான் பிளேவில் அடி வாங்காமல் வெளியே வரும். இந்த மாதிரி வெளியே எடுத்துடணும் பிளேவில். அடுத்து நம்ம ரிவர்ஸ் கியர் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி திருப்பில் உள்ளுக்குள்ள கொடுத்து ரிவர்ஸ் கியர் ஸ்ப்ரிங்கை கழட்டி விட்டுணும். இந்த மாதிரி ரிவர்ஸ் கியர் ஸ்ப்ரிங் கழட்டி விட்டு நம்ம கிளட்ச் பெல்ல இப்போ கழட்டுறது. இப்போ கிளட்ச் கப்பை எப்படி கழட்டுங்கிறத பார்க்க போகிறோம். 4 10 போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 போல்ட்டையும் நம்ம இந்த மாதிரி கழட்டி விடணும். இதுதான் கிளட்ச் கேபிள் பேக் சைடு உட்கார வேண்டிய பட்டி. இந்த பட்டியும் கரெக்டாக நம்ம இந்த கிளட்ச் கப்பிலே கொடுத்துருப்பாங்க. அதனால் அதையும் கழட்டி நம்ம எல்லாத்தையும் 4 போல்ட் கழட்டி எடுக்கும்போது இந்த கிளட்ச் பட்டியும் சேர்ந்து வந்துடும். இந்த கிளட்ச் பட்டியும் கழட்டிடணும். இப்படி 4 போல்ட்டையும் கழட்டி எடுத்த பிறகு லைட்டாக இந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணவே கிளட்ச் கப்பு வெளியே வந்துடும். இதுக்கு பேர் தான் கிளட்ச் கப்புங்குவாங்க. இதுக்குள்ளே இது கிளட்ச் ப்ரெஷர் பட்டன், பித்தாளை பட்டன். இந்த பட்டனை மாற்றணும். கிளட்ச் பெல்ல இப்போ எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் பிளேட் வாசர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாசரை கழட்டினோடனே இதுக்கு பேர் தான் கிளட்ச் லாக் நட்டுங்குவாங்க. இந்த லாக் நட்டை கழட்டின பிறகு உள்ள ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வாசரை நம்ம வெளியே கழட்டி எடுக்கணும். அது இதுக்கு பேர் தான் அந்த கிளட்ச் லாக் வாசருங்குவாங்க. அந்த லாக் வாசரையும் கழட்டி எடுத்த உடனே
நம்ம கிளச்சு வந்து வண்டிக்குள்ள இருந்தாலும் சரி, கிளச்சை நம்ம கழட்டும் போது வந்து இது ஒரு மெஷர்மெண்ட் வந்து இங்கே ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உள்ள மெயின் ஷாப்ல. அந்த காடி வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அது நம்மளை பார்த்து இருக்கிறப்ப நம்ம கழட்டினோம்னா அந்த காற்று வந்து அந்த காற்று வந்து உள்ளே உழுகாது. அந்த காற்றை கழட்டணும். அந்த கிளச் பில்ல அவுத்து விடணும்னா உள்ள ஒரு ஹைட் வாசர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைட் வாசரும் உள்ள கொடுத்துருக்க காற்றையும் நம்ம தனியாக வெளியே எடுத்துக்கணும். கிளச்சு பில்லையும் மேக்னெட் வீலையும் கழட்டினோடனே இந்த பிளக்குக்குள்ளே போட்ட அந்த ராடை வந்து வெளியே எடுத்துக்கணும். அடுத்து வந்து நம்ம ஹெட்டை வந்து கழட்டுறோம். ஹெட்டை கழட்டுறதுக்கு வந்து 4 11 சைஸ் போல்ட் கொடுத்துருவோம், நட்டு கொடுத்துருப்பாங்க. 4 நட்டையும் நம்ம கழட்டி விட்டோம்னா ஹெட்டை வந்து கழட்டி எடுத்துட்டு பேரில் வந்து தனியாக வெளியே எடுத்துடணும். இப்போ அது எப்படி எடுக்க போகிறாங்கிறது இப்போ பார்க்கலாம் சார். ஹெட்டில் உள்ள 4 நட்டு கழட்டினோன்னா ஹெட்டை வந்து லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அதில் ஸ்ப்ரிங் வாசர் ஒன்று, பிளேட் வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வாசரையும் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை இதே அந்த பேரில் வந்து நம்ம லைட்டாக இப்படி புஷ் பண்ணி தட்டோம்னா வெளியே ஓடி வந்துடும். இந்த பேரில் வந்து இப்படி லைட்டாக இப்படி உருணுன உடனே உள்ளே வந்து சர்க்குலி பிளாக் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சர்க்குலி பிளாக். இந்த லாக் ஓப்பன் பண்ணோன்னா பிஸ்டன் உள்ளே இருக்க வந்து பிஸ்டன் புஷு வந்து இந்த பிஸ்டனில் இருக்க கெஜெட் பின் லாக் கழட்டணும்னா நம்ம கெஜெட் பின்னை வந்து இப்போ லைட்டாக அங்கிட்டு தட்டிட்டோம்னா கெஜெட் பின் வெளியே வந்துடும். பிஸ்டனை நம்ம வெளியே இழுக்கணும். அது எப்படி இழுக்கிறாங்கிறத பார்ப்போம். கெஜெட் பின்னை வந்து ஆப்போசிட் லைட்டாக ஒரு பஞ்ச் மாதிரி வச்சு இப்படி லைட்டை தட்டினோம்னா கெஜெட் பின் ஓடி வெளியே வந்து இதுக்கு பேர் தான் அந்த கெஜெட் பின்னு. பிஸ்டன் பேரலோட கெஜெட் பின்னு கழட்டின உடனே பேரில் வந்து வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும். அதுக்குள்ளே வந்து ஒரு பின் பேரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பின் பேரிங் நம்ம கழட்டி எடுத்துக்கணும் வெளியே. அடுத்து வந்து நம்ம பெட்ரோல் ஓன்ஸை கழட்டணும். அது ரீடு கழட்டிட்டு தான் கழட்டணும். அதுக்கு வந்து மேலே ஒரு 4 நட்டு கொடுத்துருப்பாங்க, 11 சைஸ் நட்டு. அந்த நட்டை வந்து ஈவனாக கழட்டி விட்டு அந்த பெட்ரோல் ஓஸை கழட்டினோன்னா பெட்ரோல் ஓஸ் வந்தோடனே ரீடு ஓலும் கூட வந்துடும். பெட்ரோல் பிளாஞ்ச் இதுக்கு பேர் பெட்ரோல் பிளாஞ்சுக்குவாங்க. இதுக்கு கீழே தான் வந்து ரீடு ஓல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீடு ஓலையும் கழட்டி எடுத்துடணும். நம்ம 11 சைஸ் நட்டு கொடுத்துருப்பாங்க. நட்டை கழட்டினோடனே நம்ம ஒரு ஸ்ப்ரிங் வாசர் ஒன்று, பிளேட் வாசர் ஒன்று, அந்த மாதிரி வந்து 4 ஸ்டெட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்டெட்டில் உள்ளது எல்லாத்தையும் கழட்டி எடுக்கணும். நம்ம கழட்டி எடுத்து விட்டு நம்ம தட்டினா தான் ஃப்ரீயாக வெளியே வரும். இல்லைன்னா வந்து அது மாதிரி லாக் ஆகி உட்காந்துக்கும். 4 நட்டையும் மேலே இருக்க ரீடு 4 நட்டையும் 8 வாசரையும் கழட்டினோன்னா லைட்டாக இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பெட்ரோல் பிளாஞ்ச் வந்து விட்டுரும். இதுதான் பெட்ரோல் பிளாஞ்சுக்கோங்க. இது பேர் பெட்ரோல் பிளாஞ்சு. இதுதான் ரீடு வால்வு. இது ரெண்டையும் இப்போ நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக பிரிக்கணும். அதை இதுக்கு பேர் தான் ரீடு வால்வு. இந்த ரீடு வால்வு வந்து நம்ம மேலே தூக்கிட்டு பார்க்கணும். சரி கேப் எது உள்ளே விழுந்துருக்கான்னு. கேப் விழுந்துச்சுன்னா வண்டி வந்து உங்களுக்கு ரேஸ் ஆகி போகும். வண்டி ஸ்லோ ஸ்பீட் நிற்காது. அதனால் வந்து பெட்ரோல் கன்சிஸ்டனோ அல்லது கேஸ் வண்டி இருந்தால் கேஸ் கன்சிஸ்டனோ கிடைக்காது. அதுக்காக வந்து இந்த ரீடு வால்வு வந்து தூக்கிட்டு பார்க்கணும். இந்த ரீடு வால்வு வந்து கேப் விழுந்துச்சுன்னா ரீடு வால்வு வந்து ஒன்று வாங்கி வந்து மாற்றிக்கணும். அடுத்து வந்து நம்ம மேக்னெட்டு இது காயில் கோரை காயில் கோரை கழட்டு போகிறோம். அந்த காயில் கோர் பிளேட்டை கழட்டுறதுக்கு முன்னாடி 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஸ்க்ரூவில் வந்து எடுத்தோன்னே நம்ம ட்ரிபிள் வச்சுனா வராது. லைட்டாக பஞ்ச் பண்ணி விடணும். இந்த மாதிரி 3 ஸ்க்ரூவையும் லைட்டாக பஞ்ச் பண்ணி விட்டு கழட்டினோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக பஞ்ச் பண்ணி விடணும். 3 ஸ்க்ரூமே இந்த மாதிரி லைட்டாக வச்சு பஞ்ச் பண்ணி விடணும். மேக்னெட் வீலுடைய மேக்னெட் காயில் கோரை கழட்டி எடுத்து நம்ம வந்து இன்ஜின் பிரித்து வேலை பார்க்கணுன்னாவே மேக்னெட் காயில் கோரை கழட்டி அதை வந்து லேத்தில் அதை வந்து பட்டறையில் கொடுத்து நம்ம செக் பண்ணி தான் மாட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கமெண்ட் வராது. 11 சைஸ் நட்டு வந்து 12 நட்டு கொடுத்துருப்பாங்க இன்ஜின் கேசிங்கை பிரிக்கணும்னா. அதனால் வந்து 11 நட்டு நம்ம ஈவனாக கழட்டி எடுத்து தான் இந்த இன்ஜினோட கேசிங் பிரிக்க முடியும். அது எப்படி பிரிக்கிறாங்கிறது இப்போ பார்ப்போம்.